பண்பாட்டில், நாகரீகத்தில், கலாச்சாரத்தில், அமைதியில் தலைநிமிர்ந்து நின்ற தமிழ்நாடு கடந்த 50 ஆண்டுகளில் திமுக மற்றும் அதிமுக கட்சிகளின் ஆட்சியால் தலைகீழாய் மாறி நிற்கிறது. எல்லா தேர்தல்களிலும் மாறி 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 தேர்தல் அறிக்கை என்ற பெயரில் மக்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்கி தின்றுவிட்டு ஏப்பமிட்டு போனார்கள் இவர்கள். அந்த நிலையை மாற்றி எழுதும் வகையில், தமிழர்களின் நிலையை மாற்றும் வகையில் ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதன் சாராம்சத்தை சாமானிய மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் புரட்சியின் புதிய வடிவம், பெண்ணினமே பெருமைப்படும் பேராற்றலின் நடைவடிவம் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தமிழகத்தின் அனைத்து மாநகராட்சிகளுக்கும் சென்று உரையாற்றி வருகிறார். திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரையை தொடர்ந்து இன்று தஞ்சையில் நடைபெற்ற கூட்டத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு பேசினார். அவரது பேச்சின் தொகுப்பை இப்போது பார்க்கலாம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் மக்கள் நல கூட்டணியும் இன்னைக்கு ஒன்றாக இணைந்திருக்கு. கேப்டன் இந்த கட்சிக்கு கூட்டணியில போவாரா, அந்த கட்சி கூட்டணிக்கு போவாரா என்றெல்லாம் ஏதேதோ பத்திரிகையில் கடந்த 4 மாதங்களாக எழுதப்பட்ட பொழுதும் கேப்டன் ஒரே முடிவாக தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்களுக்கும் எது நல்லதோ அந்த கூட்டணி தான் நமக்கு தேவை என்ற ஒரே தீர்மானத்தோட லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்ட நல்லவர்களோடு இன்னைக்கு கேப்டன் கைகோர்த்திருக்கிறார். இன்னைக்கு கேப்டன் அவர்களும், அண்ணன் வைகோ அவர்களும், சகோதரர் திருமாவளவன் அவர்களும், அதே போல அண்ணன் நமது ராமகிருஷ்ணன் அவர்களும், முத்தரசன் அவர்களும் எப்படி இந்த 5 விரல் ஒரே கையில இருக்கோ அது போல 5 பேரும் ஒரே கரமாக இருந்து இன்னைக்கு லஞ்சம் ஊழலை எதிர்த்து தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை உருவாக்கிய தீர்வோம் என்று ஒற்றுமையோடு இந்த கூட்டணி நல்ல விதமாக பயணிச்சுக்கிட்டு இருக்கு என்றால் என்னுடைய வார்த்தை மிக இல்லை. ஏன்னா இன்னைக்கு இந்த கூட்டணியை எப்படியாவது பிரிச்சிடலான்னு சொல்லி தினந்தோறும் நீங்க டிவியும் பேப்பரும் பாத்தீங்கன்னா எதை பத்தி எழுதுறாங்களோ இல்லையோ தேமுதிக மக்கள் நல கூட்டணி தான் இன்னைக்கு ஹெட்லைன்ஸே. திமுகவை மறந்துட்டாங்க, அதிமுகவை மறந்துட்டாங்க. பேசப்படுவது ஒரே ஒரு கூட்டணி, அது தேமுதிக மக்கள் நல கூட்டணி தான். அந்த வகையில பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிப்பது என்னுடைய கடமை. அதே மாதிரி இங்க சோழர்கள் ஆண்ட இந்த மாநகராட்சி இன்னைக்கு சீர்கெட்டு போயிருக்கிறது. ஒரு ஆட்சி செய்த சோழர்கள் ஆண்ட பூமி போலவா இருக்கிறது. இன்னைக்கு சிந்திச்சு பார்க்கணும். 51வது வார்டு ஒண்ணு இங்க இருக்கு. கழிப்படங்கள் 90% செயல்பாடிலேயே இல்லாமல் முற்றிலும் முடங்கிய ஒரு வார்டாக 51வது வார்டு இருக்கிறது. இது நான் சொல்லல, இந்த நம்ம ஊர் மக்கள், நான் இங்க தஞ்சாவூருக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னவனே மக்கள் சார்பாக என்னெல்லாம் குறை இருக்குன்னு மக்கள் சார்பாக எழுதி கொடுக்கப்பட்டதை உங்க முன்னாடி இங்கு நான் சொல்கிறேன். எந்த அளவுக்கு இங்க ஒரு நிர்வாக சீர்கேடு நடக்குது என்பதற்கு நகராட்சியில மேயருக்கும் கவுன்சிலருக்கும் இடையே கமிஷன் பிரிச்சுக்கிறதுல தகராறு. அதனால மக்களை விட்டுட்டாங்க நடுத்தருவுல. அதனால இவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கமிஷன், வருமானம், இதுதான். அதனால மக்களுடைய நிலைமை இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. குப்பை கூலங்கள் நிறைந்த ஒரு பகுதியா மாத்திட்டாங்க. குப்பை தட்டி கிடையாது, அந்த குப்பைகளை சீரா அள்ளுறதுக்கு ஆள் கிடையாது, பாதாள சாக்கடை திட்டங்கள் கிடையாது. ஆனா 5000 ரூபாய் மட்டும் பெறப்பட்டு 70% வீடுகளுக்கு இன்றைக்கு வரைக்கும் கனெக்ஷனே கொடுக்காத ஒரு நிலையை தான் தஞ்சாவூர் மாநகராட்சி இருக்கிறது என்பதை வெட்கக்கேடான ஒரு விஷயமா இன்னைக்கு நான் சொல்றேன். இது 100% போறப்ப இன்னும் எத்தனாயிரம் உங்ககிட்ட வசூல் பண்ண போறாங்க என்பது தெரியாது. இந்த 4.5 வருஷத்துல ஜெயலலிதா எப்படி தொடர்பு எல்லைக்கு அப்பாற்பட்ட ஒரு முதல்வரா இருக்கிறாரோ அது போல தஞ்சையில இருக்கிறாரே ஒரு மேயர், மக்களுடைய எல்லைக்கு அப்பாற்பட்டு மக்களை சந்திக்கவே வராத ஒரு மேயரை தான் இன்னைக்கு தஞ்சை மாநகராட்சி கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா எந்த குறைகளையும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல. எல்லாருமே ஜால்ரா கமிஷன் எப்படி வருமானம் இதை மட்டுமே சிந்திக்கக்கூடியவங்களா இருக்காங்க. அதே மாதிரி இங்க அவசரமா ஜல்லிய கொட்டி தார கொட்டி ஒரு ரோடு கேட்டா தேர்தல் நேரம் வந்துருச்சு, ஓட்டு வாங்கணும் எப்படி மக்கள்கிட்ட சொல்லி கருப்பு பெயிண்ட் வெள்ளை பெயிண்ட் அடிச்சு இதுதான் ரோடு என்று சொல்லி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க தார ஊத்தி விட்டா மக்கள் ஏமாத்திரலான்னு.
பொறுத்திருந்து பாருங்கள். மே 16ஆம் தேதி அதே தாரை எடுத்து உங்க மூஞ்சில அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி கொடுத்து இந்த தமிழ்நாட்டை விட்டு நீங்க அகலுங்கள் என்று அதிமுகவுக்கு நிச்சயம் தமிழக மக்கள் பாடம் புகட்ட போறாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை தெளிவாக இந்த நேரத்தில் நான் உறுதியாக மக்கள் கருத்தாக பதிய வைக்கிறேன். இன்னைக்கு விவசாயிகள் அதிக தற்கொலையில தமிழ்நாடு இன்னைக்கு 3வது இடத்துல இருக்கிறது இந்தியாவிலேயே. உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா இந்த தமிழ்நாட்டில், அதுவும் தஞ்சையில் தேவையா என்ற கேள்வியை மக்கள் கேள்வியாக ஜெயலலிதாவிற்கு இந்த நேரத்திலே நான் வைக்கிறேன். ஏன்னா நம்ம இன்னைக்கு தட்டுல சாப்பாடுல கை வைக்கணும்னா ஒவ்வொரு விவசாயியும் இன்னைக்கு சேத்துல கால வச்சாதான் நீங்க தட்டுல சாப்பாடுல கை வைக்க முடியும். ஆனா இன்னைக்கு அந்த விவசாயிகள் வாழ்றதுக்கு ஒரு வழி செய்யாம உங்களுக்கு பாராட்டு விழா தேவையா என்ற கேள்வியை நான் கேட்கிறேன். இன்னைக்கு காவேரி மீட்டு எடுத்த தாயே, பொன்னியின் செல்வியே, எத்தனை டைட்டில்ஸ், ஆனா அந்த உண்மையிலே விவசாயிகள் வாழ்ந்தார்களா என்ற கேள்வியை ஜெயலலிதா அவர்களின் மனசாட்சிக்கு நான் மக்கள் கேள்வியாக வைக்கிறேன். இன்னைக்கு பாருங்க, கோயம்புத்தூர்ல ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த அம்மாவை பாராட்டி பேசும்போது ஒரு விவசாயி ஏதோ நினைச்சு இப்படி குனிஞ்சுக்கிட்டு இருப்பார். உடனே பின்னாடி இருந்து ஒருத்தர் மண்டையில அடிப்பார். அம்மாவை பத்தி பாராட்டி பேசுறோம், கைய தட்டியான்னு ஒரு விவசாயி. இதுதான் இன்னைக்கு ஒரு விவசாயிக்கு இந்த கவர்மெண்ட் கொடுக்கிற ஒரு மரியாதையா இருக்கிறது. நாங்க கூட டிவியில பார்த்தோம், விவசாயி பாலன் அவர்களுடைய டிராக்டரை இன்னைக்கு லோன் கட்ட முடியல, அதுவும் சில லட்சங்கள் கட்ட முடியல என்றதுக்காக காவல்துறையை வைத்து அடிச்சு அந்த டிராக்டரை பறிமுதல் செஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு அவலத்துக்கு ஏற்படுத்தினாங்க. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், அந்த நிகழ்ச்சி வாட்ஸ்அப்ல பரவன உடனே இந்தியா முழுக்க மிகப்பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி, உடனே பேங்க் லோன் வாங்கினவன் ஓடி வந்து காலில் விழுகிறான், போலீஸ்காரன் சஸ்பெண்ட் பண்ணவன் அவன் காலில் விழுகிறான், எப்படியாவது திருப்பி டிராக்டரை வாங்கிக்கங்க. ஆனா அந்த பாலன் அவர்கள் அதிர்ஷ்டம் பண்ணவர், வாட்ஸ்அப்ல வந்து இன்னைக்கு இந்திய அளவுல ஃபேமஸ் ஆயிட்டார். ஆனா பாலன மாதிரி லட்சக்கணக்கான விவசாயிகள் இன்னைக்கு வாட்ஸ்அப் மூலம் தங்கள் வேதனையை வெளிப்படுத்த முடியாம எத்தனை லட்சம் விவசாயிகள் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதெல்லாம் தினந்தோறும் எடுத்து வாட்ஸ்அப்ல போட்டா இந்த ஆட்சி ஒரே நாள்ல கவுண்டக்கூடிய ஒரு ஆட்சியாக தான் இந்த ஆட்சி இருக்குமே ஒழிய இது ஒன்றும் சாதனை ஆட்சி அல்ல. இங்க மழை வெள்ளம் வந்ததே, யாரும் மறந்திருக்க முடியாது. மழை வெள்ளம் வரும்போது அத்தனை மக்களுமே இங்க பாதிக்கப்பட்டாங்க. இங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஜெயலலிதா ஆட்சியில கொடுக்கப்பட்டது என்ன? ஒரு ரேஷன் கார்டுக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும், விளை நிலங்களை இழந்தவங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு 18,000 கொடுக்கணும், அதே போல வீடு இழந்தவர்களுக்கு வீடு கட்டி தரப்பட வேண்டும். இது ஒன்றும் ஜெயலலிதாவின் அரசாங்கமோ இல்ல ஜெயலலிதாவின் அறக்கட்டளையிலேயோ இருந்து கொடுக்கப்படுவது அல்ல. மத்திய அரசு 2000 கோடி ரூபாய் வெள்ள நிவாரண நிதிக்கு ஒதுக்கி இருக்கிறது. ஆனா இன்னைக்கு ரேஷன் கார்டுல 5000 ரூபாயும், நிலத்தை இழந்தவங்களுக்கு 18,000, அதே போல இன்றைக்கு வீடு இழந்தவங்களுக்கு வீடு கட்டி இருக்காங்களா? இங்க யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க, நான் பேசுறத நிறுத்திக்கிறேன். 5000 ரூபாய் எல்லாருக்கும் வந்துச்சா? ரேஷன் கார்டுல வீடு இழந்தவர்களுக்கு வீடு வந்ததா? விவசாய நிலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 18,000 கொடுத்தார்களா? இல்லை, ஒன்னும் கொடுக்கல. இதுதான் இன்னைக்கு நிலைமை. இதை மக்கள் சார்பாக, அதுவும் தஞ்சை மக்கள் சார்பாக நான் கடுமையாக இந்த ஆட்சியை கண்டிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு டெல்டா பகுதி விவசாயிகள் அந்த அளவு இன்னைக்கு மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எத்தனை கொடுமைகள்! ஒரு பக்கம் பிரச்சனை கிடையாது, ஒரு பக்கம் மழை ஜாஸ்தி வந்தா நிலங்களை வீணா போகுது. இன்னொரு சைடு இப்ப பாருங்க, இப்பதான் சம்மரே ஸ்டார்ட் ஆகுது, அதுக்குள்ள பார்த்தா தண்ணி இல்ல, எங்கேயுமே தண்ணி கிடையாது, குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லாத ஒரு நிலைமை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க வந்துருச்சு. கரை புரண்டு ஓடுச்சு தண்ணி. ஆனா அதை சேமிக்கி வைக்கிற ஒரு கெப்பாசிட்டி, ஒரு நிர்வகிக்கிற திறமை இல்லாத அரசு இங்க இருக்கிறதுனால 200% தண்ணி இன்னைக்கு கடல்ல வீணாக கலந்திருக்கிறது. அதை முறையாக பயன்படுத்தக்கூடிய அளவு இங்க இருக்கிற ஆறு, ஏரி, குளம், குட்டைகள் தூர்வாரப்பட்டு தடுப்பணைகள் கட்டப்பட்டு அந்த தண்ணி நல்லபடியாக சேமித்து வைக்கப்பட்டிருந்தால் இந்த கோடை காலத்துல நமது விவசாய மக்கள் கர்நாடகாவையோ கேரளாவையோ கையேந்தி நிக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் தமிழகத்தின் தண்ணீரே நம்ம விவசாயிக்கு போதிய அளவு நம்மால் கொடுக்க முடியும் என்ற நிலையை நம்ம உருவாக்கி இருக்க முடியும். ஆனா இதெல்லாம் செய்தார்கள் ஆளும் கட்சியினர்,
சிந்திச்சு பார்க்கணும் நம்ம ஒவ்வொருத்தரும். ஏதோ ஓட்டுக்கு 500 ரூபாய் கொடுத்துறாங்கன்னு தயவு செஞ்சு போய் ஓட்டு போட்டு மக்களும் முன்னேறல, தமிழ்நாடு முன்னேறாத நிலைமை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க வந்துருச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எப்படி தண்ணிக்கு 24 hours அங்க சிங்கப்பூர்ல தண்ணி இருக்கு, அதுவும் சுத்தமான தண்ணீர். இன்னைக்கு குடிக்க தண்ணிக்கு பிரச்சனை இல்ல, தொழில்களுக்கு பிரச்சனை இல்ல, எதுக்கும் பிரச்சனை இல்லாத நிலையை இன்னைக்கு உருவாக்குனார். எப்படி உருவாக்குனார்? அவர் வேற எங்கேயும் போல, ஏன்னா அவங்களை சுத்தி இருக்கிறது கடல் தான். சிங்கப்பூருடைய அமைப்பு நீங்க பாத்தீங்கன்னா அவர்களுக்கு வரக்கூடிய வருடந்தோறும் வரக்கூடிய அந்த மழை நீரை எப்படி சேமிக்க வேண்டும் என்று சிறந்த வல்லுநர்களை வைத்து ஒரு பிளான் பண்ணாரு. அந்த பிளான் படி எப்படி அதை சேமிக்கணும், அதை எப்படி ஈக்குவலா எல்லா மக்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லி ஒரு சிறந்த முறையில ஒரு சிஸ்டமேட்டிக்கா அதை பிளான் பண்ணி இன்னைக்கு தன்னிறைவு பெற்ற நாடாக சிங்கப்பூர் சிட்டி மாறி இருக்கிறார். அது போல இங்க சிறந்த முறையில் நிர்வகிக்கக்கூடிய ஒரு நல்ல முதல்வரோ மந்திரிகளோ எம்எல்ஏஸோ இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் வராததனுடைய அவலம்தான் இன்றைக்கு வரைக்கும் நமது விவசாயிகள். நான் பார்க்கிற அரை நிர்வாண போராட்டம் மெரினா பீச்ல நாங்க டெய்லி பார்க்கிறோம். இங்க அண்ணன் விவசாய சங்கத்தை சேர்ந்த ஐயா கண்ணு அவர்கள், அதே போல பாண்டியன் அவர்கள் தலைமையில் எத்தனை விவசாய சங்கத்தினர் சென்னைக்கு வந்து எல்லா தலைவர்களையும் சந்திக்கிறாங்க, அரை நிர்வாண போராட்டம் நடத்துறாங்க, உண்ணாவிரதம் இருக்காங்க, ரோட்ல படுத்து கஷ்டப்படுறாங்க. யாருக்காக? இங்க வாழக்கூடிய விவசாயிகள் நல்லபடியா வாழணும், அவர்களுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்றதுனால டெல்லியில போய் போராட்டம் பண்றாங்க. ஏதாவது இதுவரைக்கும் ஆட்சி செஞ்ச திமுகவோ அதிமுகவோ அவர்களுடைய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கா? ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, கடந்த 60 ஆண்டு காலமாக ஆட்சி செய்தது திமுக அதிமுக. நடுவுல கொஞ்ச நாள் காமராஜர் ஆட்சி நடந்தது, அதுதான் தமிழகத்தின் பொற்கால ஆட்சி. அவர்தான் டேம் கட்டினாரு, அவர்தான் சத்துணவு திட்டத்தை துவக்கி வச்சாரு, அவர்தான் தமிழ்நாடு முழுக்க ஸ்கூல்ஸ் ஏற்பாடு பண்ணார். ஆனா அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாமே எப்படி கொள்ள அடிக்கலாம், எப்படி லஞ்சம் வாங்கலாம், எப்படி ஊழல் பண்ணலாம், எப்படி இது மூலமா நம்ம பணக்காரர்கள் ஆகலாம் நினைச்சாங்களே ஒழிய தமிழ்நாட்டையோ தமிழ்நாட்டு மக்களை பற்றியோ சிந்திக்கல. ஏன்னா இன்னைக்கு முதல் அறிக்கை, 2வது அறிக்கை, பெண்களுக்கான அறிக்கை, 3 அறிக்கை வந்துருச்சு. அதே போல 3வது அறிக்கை 4வது அறிக்கை நாளைக்கு ஒரு 10 daysல ரெடி ஆக போகுது. சோ இது மொத்தத்தையும் நான் சொன்னா இதுக்கே எனக்கு 2 hours ஆகும். சோ விவசாயிகளை பற்றி மட்டும் இங்க பேச போறேன். உங்களுக்காக கேப்டன் நல்ல வல்லுநர்களை வைத்து தயாரிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்றது, நம்மாழ்வார் விவசாய திட்டம் அப்படின்ற ஒரு ஸ்கீமை கேப்டன் லான்ச் பண்ண போறார். அந்த திட்டத்தின் மூலமாக நாத்து நடுவதற்கு கருவிகளை மானிய விலையில் அத்தனை விவசாயிகளுக்கும் வழங்கப்படும். இயற்கை உரம் மானிய விலையில் அத்தனை பேருக்கும் வழங்கப்படும். இப்ப நீங்க உற்பத்தி செய்றீங்களே நெல், அது 3 மடங்கு அதிக உற்பத்தி செய்யக்கூடிய அளவு நல்ல தரமான வித்துக்களை ஒவ்வொரு விவசாயிக்கும் அளிக்கப்பட்டு அந்த 3 மடங்கு அதிக விளைச்சல் நிச்சயமாக நம்ம உருவாக்குவோம். அதே மாதிரி இங்க இருக்கிற விவசாயிகள் இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி விவசாயத்துல என்னென்ன இருக்கு நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு கேப்டன் ஆசைப்படுறார். உலகத்துல இருக்க எல்லா நாடுக்கும் கேப்டன் கூட நான் போய் வந்தாச்சு. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, லண்டன், எல்லா கண்ட்ரிஸ் போய் வந்தாச்சு. அங்க போகும் போதெல்லாம் நாங்க விவசாயத்தை தான் பார்ப்போம். எப்படி இங்க இருக்கிற விவசாயிகள் இவ்வளவு செழிப்பா இருக்காங்க, ஏன் நம்ம விவசாயிகள் மட்டும் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஆராய்ச்சி எடுத்ததுதான் பல டெக்னாலஜி. அவங்க யூஸ் பண்ற அந்த எக்யூப்மெண்ட்ஸ்ல இருந்து எல்லாமே லேட்டஸ்ட் டெக்னாலஜி. அத அத்தனையுமே உங்களுக்கும் முறையாக பயிற்சி செய்து தேர்ந்தெடுக்கப்பட்ட விவசாயிகளை தமிழக கவர்மெண்ட் மானிய விலையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருடந்தோறும் 25,000 விவசாயிகளை உலக நாடுகளுக்கு அனுப்பி அந்த புது டெக்னாலஜியை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை கொண்டு இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பல மடங்கு உற்பத்தியை பெருக்கி அந்த விவசாய பொருளை ஏற்றுமதி செய்ய அளவு உங்களை தயார்படுத்த போகிறார். 5 வருஷத்துல
பல ஆயிரம் விவசாயிகள் இதுல பெனிஃபிட் ஆக போறீங்க. இது நிச்சயம் கேப்டன் அவர்கள் செய்ய போகிறார் என்ற உறுதியை உங்க முன்னாடி நான் சொல்றேன். உணவு உற்பத்தியை பல மடங்கு உயர்த்தி ஏற்றுமதியை நாம செய்ய போறோம். அதே போல பால் உற்பத்தியை பல மடங்கு நாம உயர்த்த போறோம். ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு சராசரி 150 ml மில்க் தேவைப்படுது, பால். அப்போ இருக்கிற ஜனத்தொகைக்கு 1.25 கோடி பால் இன்னைக்கு தேவைப்படுது, லிட்டர். ஆனா இதை நம்ம பல மடங்கு உற்பத்தி அதிகப்படுத்தி ஒட்டுமொத்த மக்களுடைய வருமானமும் உயர்த்தி அதன் மூலம் வரக்கூடிய பல பொருட்களை நிச்சயம் நாம உருவாக்கி ஏற்றுமதியை மூலம் உங்களுக்கு வேலை வாய்ப்பும் வருமானத்தையும் உருவாக்க போகிறோம். எல்லா மக்களுமே பயன்படக்கூடிய அளவு தமிழகம் முழுவதும் சுற்றுலா துறைகளில தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக அத்தனை இடங்களிலுமே விடுதிகள் அமைத்து தரப்படும் என்ற உறுதியை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். டீசல் 1 லிட்டர் 35 ரூபாய்க்கு கிடைக்க செய்வார். உடனே டிவில பெரிய விவாதம் அமைப்பாங்க. இது எப்படி உங்களால முடியும்? இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் ஆச்சே, இது எப்படி செய்ய முடியும்? முடியும் சொல்றதுதான் கேப்டனுடைய வார்த்தை, முடியாது என்று சொல்வது முட்டாளுடைய வார்த்தை. நாங்க என்ன சும்மா ஏதோ ஒன்னு அடிச்சு கொண்டு வந்து உங்க முன்னாடி படிச்சுக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்களா? 6 மாத காலம் வல்லுநர்களை வச்சு எதெல்லாம் சாத்தியமா ஒவ்வொன்னா சிந்திச்சுதான் இன்னைக்கு கேப்டன் தேர்தல் அறிக்கையா இன்னைக்கு வெளியிட்டு இருக்கார். அது உங்களால முடியாட்டி நீங்க போங்க, அதிமுகவும் திமுகவும். எங்களால அது முடியும், எங்களால எங்க மக்களுக்கு அதை செய்ய முடியும் என்ற உறுதியோட தான் இந்த வார்த்தையை உங்க முன்னாடி நான் பதிய வைக்கிறேன். நிச்சயமாக நம்மால முடியும். அந்த நாள் தமிழ்நாட்டில் வெகு விரைவில் வரப்போகுது. அதே மாதிரி சுங்கசாவடிகளை பாருங்க, இன்னைக்கு காலாவதி ஆனதுலயும் பணம் வசூல் பண்றான். ஆனா ரோடு பார்த்தா மெயின்டெனன்ஸே கிடையாது. இன்னைக்கு டோல்கேட்டுக்கு காசு கட்ட முடியாம நம்ம ஆளுங்க பூரா திணறிட்டு இருக்காங்க. உறுதியா சொல்ற, காலாவதியான அத்தனை டோல்கேட்ஸும் எடுக்கப்படும். மத்திய அரசோடு பேசப்பட்டு தேசியமயமாக்கப்பட்டு வசூல் செய்யற அந்த வரியை பாதியாக குறைத்து தரமான சாலைகளை மெயின்டைன் பண்ணி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் மக்கள் பயன்பாட்டிற்கு உறுதியாக நமது கூட்டணி கொண்டு வரும் என்ற உறுதியை இப்ப சொல்றேன். எப்படி முடியும்னு கேட்கலாம். பாருங்க, பொறுத்திருந்து பாருங்கள். ஒரு வாய்ப்பு மக்கள் கொடுக்கும் பொழுதுதான் எப்படி இதை கேப்டன் செய்கிறார் என்று உங்களுக்கு தெரிய வரும். இந்த தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு உண்மையான கூட்டணி யார் தெரியுமா? தமிழக மக்களாகிய நீங்கள் தான் எங்களுடைய கூட்டணி. நம்ம கிட்ட காசு இல்ல, பணம் இல்ல, கோடிக்கணக்கான லஞ்சம் ஊழல் காசு நம்ம கிட்ட இல்ல. ஆனா கோடிக்கணக்கான மக்களின் மனசு நம்ம கிட்ட இருக்கிறது. கோடிக்கணக்கான மக்களின் ஆதரவு இந்த கூட்டணிக்கு இருக்கிறது. உறுதியாக நம்மால் தமிழகத்தின் நதிகளை இந்தியாவிலே முதன் மாநிலமாக இதை மாற்றி நிச்சயமாக இணைத்து காமிப்போம். அதே போல கேப்டனின் கனவு திட்டமான ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும் என்று கேப்டன் தான் முதல் ஆளா சொன்னாரு. உறுதியாக அந்த திட்டம் நிச்சயம் கேப்டன் ஆட்சியில் நிறைவேற்றப்படும். எப்படி உங்களால ரேஷன் பொருள் கொடுக்க முடியும்? இது கேட்பாங்க. நான் சொல்லிட்டா, வீடு தோற சிலிண்டர் கொண்டு வந்து கொடுக்கறாங்களா? புக் பண்ணா ஒரு லெட்டர் எங்கேயோ இருந்து போட்டா வீட்டுல கொண்டு வந்து கொடுக்கறாரா போஸ்ட்மேன்? பால் பாக்கெட் சொன்னா வீட்டுக்கு வருதா? நியூஸ் பேப்பர் வீட்டுக்கு வருதா? கரண்ட் எவ்வளவு ரீடிங் ஓடி இருக்குன்னு வந்து மின்சாரத்துறை வந்து எடுக்கிறாங்களா? இதெல்லாம் பண்றாங்கல்ல. அப்ப ஏன் ரேஷன் பொருள் உங்க வீடு தேடி வராது? இதெல்லாம் வரும் பொழுது ஏன் ரேஷன் பொருள் வராது? சிந்திச்சு பாருங்க. ஏன் இந்த ரெண்டு கட்சி இதை செய்யல என்பதையும் உங்களுக்கு சொல்றேன். இதுல கமிஷன் அடிக்க முடியாது, லஞ்சம் வாங்க முடியாது, ஊழல் பண்ண முடியாது, கோடிக்கணக்கா சொத்தை சேர்க்க முடியாது. வேற வழியில மக்கள் இதை கேட்ட கொடுத்தாகணும். சோ அவங்க இந்த ஸ்கீம்குள்ள வரமாட்டாங்க. எப்படி போனாலும் அவங்களுக்கு வருமானம் வரணும், அது மட்டும்தான் அவங்க கை வைப்பாங்க. திமுக இருந்து எங்க கிட்ட எத்தனை பேர் வர்றோம்னு எங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? இதெல்லாம் நாங்க யாருக்காவது சொல்லிக்கிறோம். எழுதுங்கள பாப்போம், தைரியம் இருந்தா பேப்பர்ல. சும்மா எப்ப பார்த்தாரு என்ன தேமுதிக மக்கள் நல கூட்டணியை பத்தி எழுதுறது, மாவட்ட செயலாளர் சட்டமன்ற விலைக்கு பேச என்ன எழுதுறீங்க நீங்க? எனக்கு சத்தியமா புரியல. இதோட நிறுத்திக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிற யாரா இருந்தாலும். ஏன்னா உங்க பேப்பர் விக்கணும்னா இதை விட மலிவாக இதை விட எழுதி உங்க பேப்பரை விக்கிறத விட தூக்கி குப்பை தொட்டியில போடுங்க. அது என்ன பேசுறீங்க, என்ன எழுதுறீங்க? எங்களுக்கு ஒன்றும் புரியல. தயவு கூர்ந்து இதுக்கு என்னுடைய கடுமையான கண்டனத்தை இந்த நேரத்தில் எங்கள் தேமுதிக சார்பாக பதிய வைக்கிறேன். இதோட நிறுத்திக்கணும் யாராக இருந்தாலும், இல்லை என்றால் கடுமையான விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் என்ற எச்சரிக்கையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கிறேன்.
அதே போல இன்னொரு செய்தி பார்த்தேன். கேப்டன் என்னமோ சிங்கப்பூருக்கு போறாராம். என்ன சிங்கப்பூருக்கு போறாரு கேப்டன்? என்னை விட்டுட்டு இது வரைக்கும் பக்கத்து ஊருக்கு கூட போனது கிடையாது கேப்டன். தெரியுமா உங்களுக்கு? என்ன தெரியும் உங்களுக்கு எங்களை பத்தி? என்ன எழுதுறீங்க நீங்க? இப்ப பாருங்க, தலைமை கழகத்துல உட்கார்ந்து தேர்தல் அறிக்கை, வேட்பாளர் லிஸ்ட், மாநாடு எப்படி நடத்துறது, தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பிரயாணத்துக்கான விவரங்கள், இன்னைக்கு அத்தனை வேலைகளும் இன்னைக்கு தலைமை கழகத்துல நடந்துகிட்டு இருக்கு. எனக்கே தெரியாத ஒரு விஷயத்தை நான் காலையில பேப்பரை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியவர். இதோ விட ஒரு தலைகுனிவான விஷயம் தமிழ்நாட்டில் கிடையாது என்பதை வெட்க கேடோட நான் பதிய வைக்கிறேன். உண்மையா நான் சொல்ல, அவ்வளவு கோவம் வந்துச்சு எனக்கு. என்ன எழுதுறீங்க? சரி, நான் கேட்கிறேன், நீங்க ரைட், நீங்க கேப்டனை பத்தி எழுதுனீங்களே, ரைட், நான் ஒத்துக்கிறேன். என்னமோ எழுதுங்க. சிங்கப்பூர் போறாருன்னா, அமெரிக்கா போறாரு, லண்டன் போறாரு, எங்க வேணா போறாரு எழுதுங்க. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஏடிஎம்கேல நேர்காணல் ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. யாராவது கவனிச்சீங்களா? தினந்தோறும் அப்படியே தெருவில் நடந்து வர்றது ஒரு கூட்டம், நடந்து போகுது ஒரு கூட்டம். என்ன நேர்காணல் அங்க நடக்குது? உள்ள போறாங்களே, யார அவங்க சந்திக்கிறாங்க என்று இது வரைக்கும் ஒரு ஸ்டில் வெளியே வந்திருக்கா? நேர்காணல் என்றால் என்ன? எதுக்கு போயஸ் கார்டன் வீட்டுக்கு வர சொல்றாங்க? ஜெயலலிதா உட்கார்ந்து வர்ற அத்தனை பேர்கிட்ட நேர்காணல் காணணும். அதற்கு பேர் தான் நேர்காணல். இப்ப கேப்டன் நேர்காணல் கண்டார்ல, அத்தனை ஸ்டில்லும் டெய்லி பேப்பர்ல வந்துச்சா இல்லையா? இன்னைக்கு திமுக கலைஞர் ஸ்டாலின் அவங்க குரூப் உட்கார்ந்து நேர்காணல் பண்ணாங்கல்ல, டெய்லி பேப்பர்ல வந்துச்சா இல்லையா? இன்னைக்கு ஜெயலலிதா நேர்காணல் இது வரைக்கும் ஒரு ஸ்டில் வெளியே வந்திருக்கா? உள்ள போறவங்க யார பாக்குறாங்க? செவத்தை பார்த்துட்டு பேசிட்டு வராங்களா, இல்ல ஜெயலலிதாவை பார்த்து பேசிட்டு வராங்களா என்று உங்களால சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு ஸ்டில் எடுத்து உங்களால போட முடியுமா? என்ன பேசுறீங்க எனக்கு புரியல. இன்னைக்கு எங்களுக்கு வந்த தகவல் பத்திரிகைக்காரங்களுக்கு சொல்றேன், எழுதிக்கங்க. 10 நாளைக்கு முன்னாடி வீட்லயே ஆபரேஷன் தியேட்டர் பண்ணி இன்னைக்கு ஜெயலலிதாவுக்கு ஆபரேஷன் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. வீட்டுல முடங்கி கிடக்குறாங்க, வெளியே வர முடியாம. இதை எழுத தைரியம் இருக்கா பத்திரிகைக்காரங்களுக்கு? எதுக்கு எப்ப பார்த்தாலும் கேப்டனை பத்தி எழுதுறீங்க? ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன், கேப்டன் பேரையோ தேமுதிக பேரையோ எழுதாம இங்க ஒரு புக்கும் விற்க முடியாது, ஒரு பேப்பரும் விற்க முடியாது, ஒரு சேனலும் இன்னைக்கு நடத்த முடியாது. இதுதான் உண்மை. அதே மாதிரி ஒண்ணும் தெரியாது, இவர் எப்படி முதலமைச்சர் வேட்பாளருக்கு தகுதியானவர்? இது ஒரு விவாதம். ஒண்ணுமே படிக்காத காமராஜர் தான் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசுல நின்ற ஒரே தலைவர். பேசவே தெரியாத, என்ன பேசுறார் என்று புரியாத புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் இன்னைக்கு வரைக்கும் பட்டி தொட்டியெல்லாம் இருக்கிற அத்தனை மக்கள் மனசுலையும் பதிஞ்சவர். பொறுத்திருந்து பாருங்கள், நமது கருப்பு எம்ஜிஆரும் நிச்சயமாக ஆட்சியில் அமர்ந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஆதரவை பெற்று நிலையான ஆட்சியை கொடுத்து அத்தனை மக்களின் மனதிலும் பேர் வாங்குவார். இந்த கவர்மெண்ட் எங்க ஏர்போர்ட்ல ஏன் அதை பத்தி எழுதுங்களேன் பேப்பர், அதை பத்தி விவாதம் நடத்துங்களேன் பாப்போம். தமிழ்நாடு தவிர இந்தியாவில் இருக்கிற அத்தனை முதலமைச்சருமே நாங்க போய் சந்திச்சோம். இதுவரைக்கும் 4 வாட்டி வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டு சந்திக்க முடியாத ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் என்றால் அது ஜெயலலிதா அவர்கள் தான் என்று ஒரு கேபினெட் மினிஸ்டர் இன்னைக்கு ஏர்போர்ட்ல தமிழ்நாட்டை பற்றி காரி துப்பிட்டு போயிருக்கார். இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து. மீண்டும் அதிமுக திமுக என்கின்ற மன்னார்குடி மாஃபியா கும்பல் கிட்டையும் திருவாரூர் தீய சக்திகள் கிட்டையும் தமிழகம் சிக்கிவிட்டால் நம்மை படித்த அந்த ஆண்டவன் வந்தாலும் தமிழ்நாட்டை மீட்டெடுக்க முடியாத நிலைமை வந்துவிடும். இதே தஞ்சாவூர்ல நின்னுதான் சொல்ற, மன்னார்குடி மாஃபியா கேங்க கிட்ட இருந்தும் திருவாரூர் தீய சக்திகள் கிட்ட இருந்தும் தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை 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 என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் எல்லோருக்குமே சொல்றேன். இன்னைக்கு சோசியல் மீடியால இருக்கிற அத்தனை இளைஞர்களே ஒன்று சேருங்கள். கேப்டன் கூடயும் நல்ல கூட்டணியான மக்கள் நல்ல கூட்டணியோடு கரம் சேருங்கள். எங்கள் கூட்டணி மக்களாகிய உங்களோடு தானே தவிர வேற யார் கூடயும் இல்லை. நிச்சயமாக லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சியை நம்மால் கொண்டு வர முடியும். நிச்சயமாக டாஸ்மாக் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை நம்மால் உருவாக்க முடியும். வேலை வாய்ப்பை தர முடியும். தமிழக நதிகளை நம்மால உருவாக்க முடியும். விவசாயிகள் வாழ்க்கையை நம்மால செழிக்க வைக்க முடியும். அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி தமிழகத்தை நம்பர் 1 மாநிலமாக மாற்ற நம்மால முடியும். அதனால இன்றைக்கு கேப்டன் இன்னைக்கு துணிஞ்சு முடிவெடுத்தார். அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டியது தமிழக மக்களாகிய நீங்கள் தான்.
கேப்டனுக்கு உறுதுணையாக இருப்பீர்களா? வெற்றியை இந்த கூட்டணிக்கு தருவீர்களா? தீய சக்திகளை தமிழகத்தை விட்டு அகற்றுவீர்களா? அகற்றுங்கள், மாற்றத்தை உருவாக்குவோம். நிச்சயமாக 8 திக்கும் நமது முரசு வெற்றி முரசு என்று கொட்டி நாளை தமிழக அரசு நமது முரசு, நாளை தமிழக அரசு என்று சொல்லக்கூடிய அளவு மாற்றத்தை கொண்டு வாருங்கள், வெற்றியை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இங்கு பங்கேற்ற உங்கள் அனைவருக்குமே எனது பணிவான நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்வுகள் குறித்தான உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிகழ்வுகள், கேப்டன் டிவி, தபால் பெட்டி எண் 5, வானகரம், சென்னை 95. மின்னஞ்சல் news@captainmedia.in.